ஓகே 11.1ல 7th சம் பார்க்கலாம். சப்போஸ் 2 kg ஆஃப் சுகர் 2 கிலோ எடுத்துக்கிறாங்க. கண்டைன்ஸ் 9 × 10⁻6 கிறிஸ்டல்ஸ். எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் உட்காந்து ஒவ்வொரு சுகர் கிறிஸ்டல்ஸையும் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 9 × 10⁻6 கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ ஹவு many sugar crystals are there in 5 kg of sugar and 1.2 kg of sugar? ஸோ நீங்கள் 5 kg சுகர் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்கும், 1.2 kg of sugar எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்கும்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி ஒன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகரோட வெயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் 2 சம் கொடுத்துருக்கனால ரெண்டையுமே நம்ம வந்து டக்குன்னு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சுகரோட வெயிட், ஸோ கிறிஸ்டல்ஸ் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் அதில் இருக்குது, நம்பர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம்மை பொறுத்தவரை எப்படின்னா, யாருக்குமே காமனாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். 2 kg வெயிட் வந்து இன் கேஜியில் இருக்குது. ஓகேவா, 2 kg ஆஃப் சுகரில் 9 × 10⁻6 கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, 5 kg ஆஃப் சுகரில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்கும். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, 1.2 kg ஆஃப் சுகரில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே பாருங்கள் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் வருது. ஏன் அப்படின்னா, சுகரோட வெயிட் கூடும்போது அதில் இருக்கிற கிறிஸ்டல்ஸும் அமௌண்ட்டும் கூடும். இதே சுகரோட வெயிட் குறையும் போது அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். கூடும் குறையும் தான் வருது. இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? ஸோ இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் சம்முக்கு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதையும் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது செகண்ட் சம்முக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சம்க்கு எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னால நம்ம டைரெக்டாக தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம் டிவிஷன். ஸோ 2/9 × 10⁻6 இஸ் ஈக்குவல் டு 5/x. இது தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இது நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 2x = 5 × 9 × 10⁻6. ஸோ x is equal to 45 × 10⁻6 divided by 2. So x is equal to 22.5 × 10⁻6. ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2.25 × 10⁻7 கிறிஸ்டல்ஸ்னு எழுதலாம். ஓகேவா, ஏன்னா இந்த இது வந்து 1 டிஜிட்டில் இருந்தால் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுனால ஒன்று வந்து ஆட் ஆகிடுது. இதே மாதிரி செகண்ட் கொஷினுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ அதே தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனால 2/9 × 10⁻6 is equal to 1.2/y. So 2y is equal to 1.2 × 9 × 10⁻6. So y is equal to, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 10.8 × 10⁻6 divided by 2. So y is equal to 5.12 is to 5 2s are 10, 4 2s are 8, 5.4 × 10⁻6. இதுதான் 1.2 kg ஆஃப் சுகரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ். இது 5 kg ஆஃப் சுகரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ். ஓகேவா, ஸோ ரெண்டு இதுலேயுமே ரெண்டு சம்முக்குமே நம்ம வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா படி நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணியாச்சு. ஸோ 2 kg ஆஃப் சுகரில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னா 5 kg ஆஃப் சுகரில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்கும் அப்படின்ற ரேஷியோ எழுதி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி 2 kgயில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ்னால் 1.2 kgயில் எவ்வளோ கிறிஸ்டல்ஸ். ஸோ இதுவும் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, டைரக்ட் ப்ரொபோர்ஷனால இது பை இது. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த சம் இந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ.